இங்க ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் கறி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு டெட் பாடியையும் கண்டுபிடிக்கிறாங்க. இமிடியேட்டா அந்த பாடியை எடுத்துட்டு லேபுக்கும் கொண்டு போய் ரிசர்ச்சும் பண்றாங்க. தென் அந்த பாடியோடைய கையில ஒரு பெர்த் மார்க்குமே இருக்கு. அந்த பெர்த் மார்க் வேற யாரோடதும் கிடையாது, இந்த டாக்டரோட பையனோடது தான். இதை பார்த்துட்டு அந்த டாக்டரால நம்பவே முடியல. என்னோட பையன் அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்கிறான், அவனோட பாடி இங்க எப்படி இருக்கும்? அன்னைக்கு நைட் இந்த கிட்னாப்பர் இந்த பையனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கிறான். அப்ப சடனா இந்த பையனும் அவங்களுடைய அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கத்திட்டு இருக்கிறான். ஆனா அவனுடைய அம்மாவுமே நீ ஊர் சுத்துறதுக்கு என்கிட்ட பணம் கேட்கறதுக்காக தான் கால் பண்ணிருக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று இந்த மாதிரிலாம் நடிக்க வேணாம், நான் உனக்கு காசு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையுமே கட் பண்ணிடுவாங்க. இந்த கிரிமினல் பையனுமே இந்த பையனை பிடிச்சி நல்லாவே அடிச்சு கடைசியில சாகவும் அடிச்சிருப்பான். தென் மறுநாள் காலையில இந்த ஆன்டிக்கு அந்த பையனுடைய ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய பையன் நேற்று நைட் வெளியில போனா இன்னும் அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஆன்டியுமே ரொம்பவே கேஷுவலா அவன் எங்கேயாவது அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு இருப்பான், அவன் ஈவினிங்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நைட் நடந்த அந்த மர்டருடைய சிசிடிவிக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே போலீஸும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆன்டி ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. தென் அந்த டெட் பாடியோடைய ஃபேஸையுமே ரிமூவ் பண்ணி பார்க்க போறாங்க.